ஹாய் ஆல். ஃப்ரைடேன்றதுனால பாசிட்டிவாக இன்றைக்கி கோலத்துலேருந்து நம்ம உலாக ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இன்றைக்கி வந்து இது ஏன்னா இன்னைக்கு மார்னிங் எழுந்த உடனேவே ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. ஏன்னா நாளையிலேருந்து எழுந்து ஏர்லி மார்னிங் குக் பண்ண தேவையில்ல, ஒரு 2 டேஸ்க்கு ரெஸ்ட்டு, நம்ம வந்து ஃப்ரீயாக குக் பண்ணலாம், அது மாதிரி இருக்கலாம் மேபி. அதனால் ஃப்ரைடேனாலே ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடேனா மேண்டேட்ரியாக நம்ம வீட்டில் சாம்பார் தாங்க. சாம்பாருக்கு வந்து நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தான் சாம்பார் செய்வேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபுட்டில் ஒரு நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி தனியாக வெண்டைக்காய், முருங்கைக்காய் அப்படின்னு தனியாக சாம்பார் செய்யாமல் வீட்டில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு நாள் சாம்பார் வச்சு பாருங்களேன். எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு. இன்றைக்கி வந்து ஃப்ரைக்கு வந்து அவரைக்காய் தாங்க எடுத்திருக்கோம். அவரைக்காவையும் தனியாக ஃப்ரை பண்ணாமல் மொச்சக்கொட்டை கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த பயிறு வகையெல்லாம் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு எடுத்து நம்ம கிண்ணத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வைங்களேன், ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் செய்யும்போது அது கூட சேர்த்துக்கலாம். இது நேற்று நாங்கள் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன்லங்க, அந்த மொச்சக்கொட்டையை வந்து இன்றைக்கி அவரைக்காய் கூட சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சாம்பாரில் வந்து மாங்காவை கடைசியாக சேர்த்திங்கன்னு வைங்களேன், ஒரு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போதும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாம்பாரை தாளிங்க, அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், அது வந்து நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதும். நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சுண்டலும் சாமிக்கு படைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களும் இன்னைய டேவை என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்டையே ஃபேமிலியோட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்